நியூட்ரானில் வந்து நம்ம இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ நம்ம வந்து வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. உள்ளுக்குள்ளே வரப்போ ஒரு சின்ன பயம் இருந்தது. எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்குறப்ப எங்கேயோ நம்ம ஒரு சயின்டிஸ்ட் ஆகிருவோமோ அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க நம்மளை. அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். நான் கூட திரும்ப நாமும் ஒரு டாக்டரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசு ஃபீல் பண்ணுது. உண்மையாலுமே வந்து நியூட்ரானில் வந்து கற்றுக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹை டெக்னாலஜிக்கு உள்ளார போகிறதுக்கு ஒரு கேட்வே நியூட்ரான். ஒரு சர்வீஸ் கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது எல்லாருமே சொல்லிக் கொடுப்பாங்க. சார்கிட்ட நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா இதெல்லாம் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் ஓரியன்ட் மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்கிட்ட நம்ம எந்த அணுகுமுறை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கும் சிலதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அது நிச்சயமாக மற்றவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் எனக்கு நம்பிக்கை இல்லை. சார்கிட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் உண்மையாக பேசுகிறாரு. பொதுமக்கள்கிட்ட அல்லது நம்ம வாடிக்கையாளர்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார். நம்ம தொழிலில் நாம் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோமோ அதே மாதிரி மக்கள் நம்ம மேலே நம்பிக்கை வர மாதிரி நம்ம நடந்துக்கணும். அது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அது அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். சர்வீஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. குறைவான பணம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதுக்கு இந்த அமௌண்ட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சரியான வெயிட்டேஜ் கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தா அது நியூட்ரான் தான். எந்த வகையிலையும் குறைவே இல்லாமல் கற்றுக்க வரவங்கள்ட்ட எத்தனை கேள்வி கேட்டாலும் அவங்க சொல்லி கொடுக்குற அந்த விதம், சாருடைய விதம் வந்து அணுகுமுறை உண்மையாலுமே ரொம்ப சிறப்பானது. சார் இப்போ என்னோட மொபைல் கொடுத்து வந்து பேட்டர்ன் லாக் அண்ட் வந்து எம்ஐ அக்கௌண்ட் லாக் சார். ஓகே. பேசிக்காக வந்து இப்போ வந்து நாங்கள் இந்த கிளாஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நாளைக்கு வந்து எம்ஐ அக்கௌண்ட் லாக் பண்ணிடுவோம். இப்போ அது இல்லாமல் நிறையா, அதாவது எல்லா மொபைல்லையும் வந்து ஒரு ஃபால்ட் இருந்தது. என்னோடய ஃபால்ட் வரும்போது சாஃப்ட்வேர் கிளாஸ் வந்து நான் பார்த்துருவேன், கண்டிப்பாக பார்த்துருவேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டச்சு, டிஸ்பிளே மற்றும் கனெக்டரெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அதாவது பக்கத்தில் இருப்பாங்கள்ல அவங்ககிட்ட போய் நான் வந்து கேட்காட்டே சொல்லுவாங்க ப்ராப்ளம் என்னென்னு. நான் போய் கற்றுக்கலாம், அந்த ஃப்ரீடம் இங்கே இருக்குது. அதாவது இந்த ஃபோனை இந்த ஃபோன் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் தான் வந்து அட்டன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா ஃபோனும் என்ன ப்ராப்ளம் வேணால் வரலாம். அது வந்து கற்றுக்கறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக A to Z கண்டிப்பாக எல்லாமே கற்றுக் கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி இல்லை. சப்போஸ் நீங்கள் வெளியே போய் என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கு 100% சார் சொல்கிறாரு. இன்ஸ்டியூட் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா போனால் கால் பண்ண அவ்வளோதான் முடிஞ்சது போச்சுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடையாது. எப்போ கால் பண்ணாலும் சார் வந்து கிளாரிஃபை பண்ணுவார். சப்போஸ் வேறு எதாவது ஃபால்ட்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், வீடியோ கால் எல்லாமே சார் பண்ணுவார். சார் கால் பண்ணேன், ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, 10-15 வாட்டி கால் பண்ணியிருப்பேன். மேம்க்கு கால் பண்ணேன்,
அவங்க எல்லாம் இது சொன்னாங்க. டெக்னிக்கலாக எனக்கு தெரியும், தியரட்டிக்கல் நாலேஜ் எனக்கு இருக்குது, எல்லாமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது சார் நான் டிப்ளமா பண்ணியிருக்கேன் இது இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸு, மாஸ்டர்ஸ் ரோபோட்டிக்ஸில் பண்ணி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேஷன். சார் கொடுத்த காசு கண்டிப்பாக அடுத்து சார். ஏன்னா இங்கே வேறு இன்ஸ்டியூட்டுன்னு இல்லை, வேறவங்க நினச்சிருப்போம் இவங்க இந்த பின்னு இது மாற்ற அப்படி இல்லை சார். இங்கே வந்தால் இப்போ நான் கிளாஸுக்கு வந்தேன், 10 பேர் ஒரு 4-5 பேர் கடை வச்சவங்க இருக்காங்க. கடை வச்சவங்கன்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, அவங்கக்கிட்டேருந்தும் நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சார் இதோ 20+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாலேஜ் கெயின்னா நம்ம இது பண்ணால் என்னென்ன தப்பு பண்ணிக்கோது, இந்த ஃபீல்டில் என்னென்ன பண்ணிக்கோது இதெல்லாம் சொல்லிவிடுவார் சார். சார் என்னைக்கு நான் அதான் சொன்னேன், 10-15 வாட்டி கால் பண்ணால் நைட் பண்ணாலும் சார் ரிப்ளை பண்ணுவார். எனக்கு பிடிச்சி அவர் ரெஸ்பான்ஸ் பிடிச்சிருந்துச்சி. டெக்னிக்கலாக எனக்கு தியரட்டிக்கலாக எனக்கு சொன்னதால நான் கேட்ச் பண்ணி. ஆமாம் சார். சார் ஃபஸ்ட்டு டெட் மொபைல் கொடுத்துருந்தாங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் மொபைல் கொடுத்துருக்காங்க சார். ஆமாம் சார். இப்போ ஆன் ஆச்சு சார். ஃபஸ்ட்டு எனக்கு கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைலில் சிசி கனெக்டர் இருந்துச்சுங்க சார். சிசி கனெக்டர் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளக் பண்ணி பார்த்தேன், சிசி சார்ஜ் ஏறல சார். ஓகே. அப்புறம் வந்து ஒரு ஜம்பர் எடுத்தேங்க சார். ஜம்ப் எடுத்து ஓகே ஆச்சு சார். அதுக்கப்புறம் திரும்ப நான் யூஸ் பண்ணுறப்ப டச் ஒர்க் ஆகல சார். டச் ஒர்க் ஆகப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப டச் கனெக்டரில் பார்த்தேன். டச் கனெக்டரை பார்த்து அதில் ஒரு காம்பனன்ஸ் மிஸ் ஆகிருந்துச்சிங்க சார். அதை எடுத்து நான் ஸ்கீமேட்டிக்ஸே பார்க்காம ஜம்பர் பண்ணேன் சார். அது எப்படி நான் ஸ்கீமேட்டிக்ஸ் பார்க்காம பண்ணேன் அப்படின்னா, சார் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, முதல்ல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை ஃபைன் பண்ணுங்கள், எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அதுலேருந்து நீங்கள் டயக்னைஸ் பண்ணி வந்தால் தான் நீங்கள் ஸ்கீமேட்டிக்ஸே இல்லாமல் பார்க்கணும், அந்தளவு நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க சார். அதை வச்சு நான் ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் என்னோடய ஐடியாவும் சார் சொன்ன ஐடியாவும் மிக்ஸ் பண்ணி சர்ச் கரெக்டாக பார்த்தேன் சார். பார்த்தப்போ ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் மிஸ் ஆகிருந்துச்சு சார். ரைட் பண்ணி டச்சு ஓப்பன் ஆகி நல்லா யூஸ் ஆகுது சார். டெய்லியுமே வந்து நான் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் வரணும் அப்படிங்க, டெய்லியுமே செட்டை ஃபுல்லாக டிஸ்அசம்பிள் பண்ணிடுவேன் சார். பண்ணிட்டு திரும்ப நைட் போகிற வரைக்கும் போர்டர் அப்படியே வச்சுருப்பேன் சார். சொல்ல ஒவ்வொரு காமெண்ட்ஸ் சார் வந்து செக்ஷன் பிரிக்க சொல்லியிருப்பாங்க சார். அதை நான் வந்து ரிவ்யூ 1 ஹவருக்கு 1 ஹவர் வந்து நான் எடுத்து பார்த்துட்டே இருப்பேன் சார். செக்ஷன் நானாக பிரித்து பார்த்துட்டு இருப்பேன் சார். பிரித்து பார்க்குற பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஐடியா வந்துடும் சார். அதனால் நான் டெய்லி வந்து டிஸ்அசம்பிள் பண்ணிடுவேன் சார். வண்டி செட்டை பண்ணிட்டு ஈவினிங் போகிறப்ப நான் அசம்பிள் பண்ணிடுவேன் சார். ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார். கண்டிப்பாக வரலாம் சார். கொடுத்து என்னென்ன காம்பனண்ட் இருக்குன்னு முதல்ல செக் பண்ண சொல்லியிருந்தார். அது என்னென்ன காம்பனண்ட்டு எப்படி வேரியேஷன் பிரிக்கணும், அது எங்கெங்கே லைன் வந்து ட்ராக்கில் எந்தெந்த லைன் போகுது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஆண்ட்ராய்டு மொபைல் லைவாகவே கொடுத்து அதில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பேசிக்காக எடுத்துகிட்டு இருந்தார். நாங்கள் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னார். மேக்ஸிமம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க காம்பனண்ட் வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அது செக் பண்ணப்போ நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிடுச்சு. அதனால் ஒரு மொபைல் வந்து டிஸ்பிளே வரவே இல்லை ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது. அந்த லைன் வந்து ட்ராக் அடித்து டிஸ்பிளே ஆன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தியரி எல்லாமே கிளாரிட்டியாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணுறோன்னா போய் வந்து மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக போய் உட்காந்தோம்னா ஹேண்ட்லிங் பண்ணுறது எப்படின்றது இங்கே நிறையா ட்ரைனிங் போக நம்ம கொஞ்சம் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் நல்லாவே வருது. ரொம்ப நேரம் டைமிங் கொடுக்குறாரு. ஸோ இங்கேயே ஓரளவுக்கு நம்ம பெனிஃபிட்டாக போகிறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. கண்டிப்பாக சார் 100% ஒர்த்து. வந்தால் வெளியே போனால் நம்ம கேஷுவலாக வந்து மொபைல் கூட நம்ம எப்படி சொல்கிறோன்னா 2 பேரும் மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லாயிருக்கு. அந்தளவுக்கு கிளாரிஃபை கொடுக்கும்.